எல்லோருக்கும் வணக்கம். இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்களுடைய ஹியூஸ்டன் டு கனெக்டிகட் ஃப்ளைட் ட்ரிப் எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈவினிங் ஃப்ளைட் தான். ஸோ வீட்லேயே டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அதுக்கு பேர் சிக்கன் பர்கர் நானே வச்சாச்சு. தென் லக்கேஜும் எடுத்து பேக் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிக்கப் பண்ண கரெக்ட் டைமுக்கு ரகு அண்ணா வந்தாச்சு. ஸோ அப்படியே காரில் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே அண்ணாக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு உள்ளே செக்இன் பண்ண வந்துட்டோம். நாங்கள் வந்த ஏர்லைன் வந்து சவுத் வெஸ்ட் ஏர்லைன். லக்கேஜ்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு. செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தா அகிலுக்கு ஒரு ப்ளே ஏரியா இருந்துச்சு. ஸோ அகில அங்கே விளையாட விட்டாச்சு. ஃப்ளைட் டைம் வந்துருச்சு. ஸோ உள்ளே ஏறியாச்சு. எனக்கு ஃப்ளைட் ட்ராவலே பிடிச்சது. இந்த ஃப்ளைட் எடுக்கிற நேரம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏறின உடனே லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பர்கர் எடுத்து சாப்பிடுவோன்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃப்ளைட்லேயே குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இவர் குடிக்கிறது வெறும் லெமன் சோடா தான். நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ ஃபோனில் இருந்தே ட்ராக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், எங்கே இருக்கோம் டெஸ்டினேஷன்லன்னு. ஹியூஸ்டன் டு ஆர்லாண்டோ தான் எங்களோட ஸ்டாப்பு. ஸோ நைட் வந்துருச்சு. எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா பார்க்குறதுக்கு லைட்ஸோட. ஸோ கீழே இறங்கிட்டோம். அடுத்து ஆர்லாண்டோ ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஹாய் ராஜ், எங்கே வந்திருக்கோம்? இப்போ நம்ம ஹியூஸ்டன்லேருந்து ஆர்லாண்டோ வந்திருக்கோம். ஆர்லாண்டோ ஏர்போர்ட்டில் இருக்கோமா? ஆர்லாண்டோலேருந்து எங்கே போக போகிறோம்? கனெக்டிகட் போக போகிறோமா? அகில் சே ஹாய். ஹாய். ஏர்போர்ட்டில் எங்களுக்கு வெயிட்டிங் டைம் இருந்துச்சு. ஸோ ரெஸ்ட் ஏரியா போகிறதுக்காக இங்கே இருக்கிற ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம்.
பசிச்சுதுன்னு ஒரு சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்த ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. தலைவர் செகண்ட் ஃப்ளைட்டில் வந்தோடனே படுத்துட்டாரு. ஸோ எங்களுக்கும் இதுதான் ரெஸ்ட் டைம் சொல்லிட்டு அழகாக ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். Finally, we reached our destination. ஸோ இப்போ கனெக்டிகட் ஏர்போர்ட் வந்துட்டோம். ஸோ எங்கள் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா எங்களோட லக்கேஜ் வரவே இல்லை. ஏன்டா இன்னும் எங்கள் லக்கேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லைன்ஸில் செக் பண்ணிகிட்டு இருந்தோம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அப்போ தான் தெரிஞ்சுது நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் தான் வரும் எங்கள் லக்கேஜ்னு சொல்லிட்டாங்க. ஸோ உடனே ஒரு கோல்ட் காஃபி வாங்கி குடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு ஆல்மோஸ்ட் 2 hours ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் லக்கேஜ் வந்துருச்சு. அப்பாடா லக்கேஜ் வந்துருச்சு, வீட்டை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். லக்கேஜெலாம் கேபில் வச்சுட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோடய ஸ்கூல்மேட்டை ஒரு 12 to 13 years கழித்து பார்க்க போகிற ஆர்வத்தில் இருந்தேன். எஸ், கனெக்டிகட்டில் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக தான் வந்திருக்கோம். என் ஃப்ரெண்ட் அப்பார்ட்மெண்ட்குள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே அப்பார்ட்மெண்ட் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப சீனிக்காகவும் இருந்துச்சு. அண்ணாவும் வந்துட்டாங்க. ஸோ லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு ஓப்பன் த டோர் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா என் ஃப்ரெண்ட் வந்துட்டா. அண்ட் என் ஃப்ரெண்டோட க்யூட் டாட்டரும் அழகாக வந்து எங்களை ரிசீவ் பண்ணால். ஸோ வந்த உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த ஸ்பாட் எங்கெங்கே போனோம் என்ன பார்த்தோங்கிறத நம்ம அடுத்த விலாகில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் காரில் பார்த்தாலே தெரியும் ஒரு வீடியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ட்ரிப் எங்கே போயிருந்தோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் விலாகில் கண்டிப்பாக பாருங்கள். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.